ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. நிசா 4வது அத்தியாயம் 60வது வசனம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே, நீர் இவர்களை பார்க்கவில்லையா? உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட வேதங்களையும் நாங்கள் நம்பினோம் என கூறுகின்றார்கள். எனினும் அவர்கள் தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை தாகூத்திடம் கொண்டு செல்லவே விரும்புகின்றார்கள். ஆயினும் தாகூத்தை நிராகரிக்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். ஷைத்தான் அவர்களை முற்றிலும் வழிகெடுத்து வெகு தூரம் கொண்டு செல்ல விரும்புகின்றான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, நீர் இவர்களை பார்க்கவில்லை. யார? நயவஞ்சகர்களை பத்தி சொல்றோம். இது யூதர்களை பத்தி சொல்லல. ஏன்னா உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட வேதங்களையும் நாங்கள் நம்பினோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூதர்கள் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்குன அந்த வேதத்தையும் நம்பணும்னு சொல்றாங்க, முன்னாடி அருளப்பட்ட வேதங்களையும் நம்பணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எனினும் தீர்ப்புக்காக, எந்த ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக என்ன பண்றாங்க? தாகூத்திடம் கொண்டு செல்கிறாங்க. இது என்ன இருந்துச்சு அப்படின்னா, மதீனாவில் ஆரம்ப காலம், இது வந்து உதைபியா உடன்படிக்கைக்கு முன்னாடி வரைக்குமான காலகட்டம் இது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன பண்ணான்னா, ஒரு சோதனை வந்து வச்சிருந்தோம் முஸ்லீம்கள்ட்ட. வந்து என்ன அல்லாஹ் சொல்லலை, இவங்களை வந்து, அதாவது அது வரைக்கும் வந்து ஒரு அஃபீஷியலாக நீதிமன்றம் வந்து போடல. முதல் கேஸே என்ன, மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் வருது. அந்த மக்சூமி குலத்துடைய அந்த ஒரு ஃபாத்திமாங்கிற ஒரு பெண்ணு வந்து திருடிடுறாங்க. எல்லாருக்கும் ஃபேமஸான விஷயம் என்ன, முதல் கேஸே அதுதான்ட்டு. அப்போ முதல் கேஸ் அதுனா அப்போ அது வரைக்கும் என்ன செட்டப் இருந்துச்சு, புரியுது? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸே வந்து மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் வருதுன்றாங்க. அப்போ மக்கா வெற்றிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட்டு கிடையாது, ஒரு அன்அஃபீஷியல் ஒரு ஜமாத்துடைய தலைவர், அவ்வளோதான். புரியுதா? ஏன்னா ஆட்சியாளருங்கிற அந்த அந்தஸ்து முழுமையாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது எப்போ அப்படின்னா மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான். ஏன்னா ஆட்சியாளர் கையில் என்ன இருக்கணும்? காபா இருக்கணும். ஹரம் யார் கையில் இருக்குதோ அவங்க தான் அரபு தீபகற்பத்துடைய ஆட்சியாளராக கருதப்படுவாங்க. அதனால தான் அலி ரலியல்லாஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுவுக்கும் அந்த டிவிஷன் வரும்போது ஹரம் யார் கையில் இருந்துச்சு? அலி ரலியல்லாஹு கையில் இருந்துச்சு. அப்போ அவர் தான் ஆட்சியாளர். முஆவியா ரலியல்லாஹு வந்து ஆட்சியாளர் கிடையாது, அவர் வந்து கிளர்ச்சியாளர். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் கையில் ஃபுல் அத்தாரிட்டி போல. ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் பூமியில் இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யார்கிட்ட போயிருக்கணும்? ரசூலாட்ட தான் போயிருக்கணும். ஏன் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அருளப்பட்டதையும் உங்களுக்கு முன் அருளப்பட்டதையும் நம்பிட்டதா உங்களுடைய ஆர்குமெண்ட் இருக்கு. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பஞ்சாயத்து வந்துருது. ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு பிரச்சனை. அப்போ யூதர் என்ன சொல்றாரு? ரசூலாட்ட போலாங்கிறாரு. முஸ்லீம் ஏன்னா நியாயம் அவன் பக்கம் இருக்கு, புரியுதா? முஸ்லீம் என்ன சொல்றாரு? அந்த முஸ்லீம்ங்கிற நயவஞ்சகர் அவர் என்ன சொல்றாரு? உங்க கோர்ட்டுக்கு போலாங்கிறாரு. ஏன்னா இவருக்கும் அந்த நீதிபதி பழக்கம் இருக்கு, அதை மனசுல வச்சு ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த முஸ்லீமுடைய பொசிஷன். அதுதான் அல்லாஹ் வந்து என்ன பண்றான், சும்மா டெஸ்ட் பண்றான். ஃப்ரீயா விட்டா நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து அல்லாஹ் டெஸ்ட் தான் வச்சிருக்கான். இன்னைக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு கல்யாணம் பண்ணணும். சரி, அந்த ஹதீஸ் கிதாபெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம கல்யாணம் எப்படி பண்ணலாம்னு குர்ஆன் சொல்லுது. இப்படி யாரு எந்த வீட்டில் முடிவு எடுக்கிறாங்க? ஃப்ரீயா விட்டா நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ் அதான் சொல்றான். தீர்ப்பு ஒரு விஷயம் வந்து, எனினும் அவர்கள் தீர்ப்புக்காக சொத்து பிரிக்கணும். இப்போ நீங்க எத்தனை பேர் குர்ஆனை போராட்டுறீங்க? அப்படியே வாய்க்கு வந்தா சொல்லுவான், பொண்ணுக்கு இந்த வீடு, பையனுக்கு அந்த தோட்டம், நான் சரிசமமாக பிரித்து கொடுத்து நியாயமாக நடந்துக்கிட்டு தான் அவன் நினைப்பான். ஆனால் அது அநியாயம், புரியுதா? அதே மாதிரி வந்து 2 பொண்ணு இருக்கும். ஒரு பொண்ணு வந்து பாசமாக பார்த்துக்கும், ஒரு பொண்ணு வந்து இக்னோரன்ஸ் பண்ணும். அவள் பாசமாக பார்த்துக்கிற பொண்ணுக்கு சொத்து, இக்னோரன்ஸ் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு சொத்து கிடையாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு முஸ்லீம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள். இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து சுன்னத்து பண்ணனாலும் சரி, ஹக்கீகா பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த நிச்சயதார்த்தம் பண்ணாலும் சரி, எதுக்குமே ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் போய் நிற்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க.
என்ன சொல்லுவாங்க? வரதட்சணை வாங்கக்கூடாது, நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நம்மலாம் யாரு? குரான் படி கேட்டகரியில் நம்ம எந்த இடத்துல ஃபாலோ ஆகிறோம்? முனாஃபிக்குடைய கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறோம். இந்த எதுலையுமே ரசூலா கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த நோன்பு வைக்கிறதுல என்ன பண்ணுவாங்க? ரசூலா சொன்ன மாதிரி வைப்போம். தொழுகை வந்து எப்படி இருக்கும்? 2 ரக்காத்து. அது தொழுகையில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சையும் பண்ணுவோம். அது எப்படி நீங்கள் கட்டலாங்க? நபி வழி இப்படி இருக்குங்க, எப்படிங்க இப்படி பண்ணலாம், அதுக்கு எப்படி பண்ணலாம்பா? ஏன்னா கல்யாணம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்து நம்மளால ப்ரெஷர் பண்ண முடியலைங்க, ஏன்னா அல்ல குரான் சொல்லுது இல்லையா, பெற்றோரை வந்து நோயினைப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுங்க, என் கைகள் கட்டப்பட்டிருக்குது அப்படிமா. இந்த இடத்துல பார்த்துக்கணும், ஒரு வியாபாரம்னு வரும்போது நம்முடைய விவகாரங்கள் மாமுலாத், இதை என்ன சொல்லுவாங்க? மாமுலாத். இபாதத்துங்கிறது தனி. இபாதத்தும் குரான் ஹதீஸ் படி இருக்கணும். வணக்க வழிபாடு குரான் ஹதீஸ் படி தான் இருக்கணும். மாமுலாத், குடுக்கல் வாங்கல், என்ன ஒரு நில வாய்க்கால் பிரச்சனை, அதான் சொன்னோம்ல, நேற்று கூட சொன்னல, தண்ணி வந்து தடுக்கக்கூடாது, அடுத்த வயலுக்கு வந்து தண்ணி கொடுக்கலாமா கூடாதா, குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது பார்க்க மாட்டோம். நமக்கு இஷ்டம் என்ன, இவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தால் கொடுப்போம், பகைச்சிக்கிட்டானா வெட்டி விட்டுருவோம். இதுதான் நம்ம. அது அப்போ என்ன, யார் நம்ம கடவுள்? மனோ இச்சை. அல்ல என்ன சொல்கிறாங்க? மனோ இச்சையை பின்பற்றாதீங்க. தாவூத் நபிகால சொல்கிறோம், மனோ இச்சையை பின்பற்றாதீங்க, அது வழி கெடுக்கும். யார்? நபியுடைய மனசே கெடுக்கும்னா நம்ம மனசு எக்ஸ்ட்ராவாக கெடுக்கும்ல. நபிக்கே தப்பா தோணும்னா நமக்கு எவ்வளோ தோணும்? அப்போ அல்லாஹ் புரிஞ்சுக்கணும், எப்பவுமே ஹக்குங்கிறது என்ன அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? எனினும் அவர்கள் தீர்ப்புக்காக தம் விவகாரங்களை தாகூத்திடம் கொண்டு செல்லவே விரும்புகிறார்கள். இப்போ இந்த இடத்துல தாகூத்துடைய டெஃபினேஷன் என்ன? இப்போ தாகூத்துனா என்ன? தாகூத்துனா என்ன அப்படின்னா, நம்ம விளங்கி வச்சிருக்கிறது என்ன? சிலைகள் தாகூத். சிலைகள்ங்கிறது தீய தாகூத்துனா போலி கடவுள்னு அர்த்தம். என்ன? தாகூத்தை நிராகரிக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னா, இப்போ தாகூத்துங்கிறதுனா ஒரு நீங்கள் லோக்கல் உங்கள் மதரசாட்ட உங்கள் ஹஜ்ரத்கிட்ட கேளுங்க, தாகூத்துன்னு குரான்ல வருது, தாகூத்துனா என்ன அப்படின்னா சிலைகள் அப்படிம்பா. அப்போ சிலைகள் தீர்ப்பு சொல்லுமா? இங்க ஜட்ஜு நீதிபதியை தான் அல்ல தாகூத்துங்கிறான். அல்லாவுடைய ஷரியத் அல்லாத வேற ஒரு முறையில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டு அல்ல என்னங்கிறான்? தாகூத்துங்கிறான். இந்த தாகூத்துக்கிட்ட இவங்க போறாங்கிறான். ஆமா, அந்த தாகூத்துங்கிறது நடமாடக்கூடிய உயிருள்ள ஒரு மனிதன். புரியுது? அது வந்து யாரு? யூதர்களுடைய கோட்டு. அதே யூதர்களுக்கு வேற பிரச்சனைனா இங்க வருவாங்க. அவங்கள ஒருத்தன் வருவான், அங்க ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன் விபச்சாரம் பண்ணிடுவான். விபச்சாரம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்து இறங்கலைன்னு அவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஷரியத்துல விபச்சாரத்துக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் இறங்கலைன்னு உங்களுக்கு தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போகலாம் அப்படின்னா, ஏன்னா இவர் என்ன? ரவுஃபுர் ரஹீம், மன்னிப்பாளர், மனிதர்கள் மீது இரக்கமுடையவர். அப்ப இதனால என்ன பண்றாங்க? சரி இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்க தௌராத்தை எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் இங்க நீதிமன்றம் செட் ஆகல, உங்க தௌராத்தை எடுத்துட்டு வாங்கன்றாரு. அவங்க நடுங்குது. சரி இருந்தாலும் எடுத்துட்டு வராங்க. என்ன தைரியம்? ரசூலுல்லாஹ்க்கு படிக்க தெரியாது, அரபியே படிக்க தெரியாது, இதை மட்டும் என்ன படிச்சிட போறாங்க? ஹீப்ரூல் இருக்கிறத எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து விபச்சாரம் செய்த ஆணையும் விபச்சாரம் செய்த பெண்ணையும் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில் வைத்து ஊர்வலம் கொண்டு வர வேண்டும். அப்போ பக்கத்துல இன்னொரு சஹாபி இருக்காரு, அவருக்கு ஹீப்ரு தெரியும். இப்போ அந்த கை இப்படி வச்சிருக்கிறார், அவர் படிக்கிற இடத்துல இப்படி அந்த 2 லைன் வந்து அப்படி மறைக்கிறார். பலான்னு விட்டு கையறாங்க. எடுத்தோடனே கீழே அங்கே வருது, கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க நீதிமன்றத்தில் என்ன இருக்கு? இதுதானே இருக்கு, பண்ணுங்க. மாட்டிட்டானுங்க. இப்போ தௌராத்தில் அது இருக்குன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். எப்படி தெரியும்? தௌராத்தா யார் இறக்குனானோ அவங்க கூட தொடர்பு ரசூலுல்லாஹ்க்கு இருக்குல்ல. தௌராத்துடைய இறைவன் யாரு? குர்ஆனுடைய இறைவன் யாரு? அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ தௌராத் எடுத்து வர சொல்லு. இதுல டபுள் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. என்ன? இவங்க குர்ஆனை மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதவங்க கிடையாது, இவங்க தௌராத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இப்போ இதுல இருந்து டபுள் நேக்கட் ஆயிட்டாங்களா? இப்போ வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இவங்க லட்சணமே இப்படி இருக்கும்போது இவனுங்க அங்க போறானுங்கன்னா இவங்க எவ்வளவு கேடு கட்டவனுங்க. இப்போ இன்னைக்கு வந்து எடுத்துக்கோ, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லீம்கள்ல நிறைய பேர் ஒரு ஒரு தலாக் பிரச்சனையா இருக்கட்டும், இது இருக்கட்டும், முதல்ல வந்து போலீஸ் இங்க போக மாட்டாங்க. எங்க போவாங்க? அங்க போனா எங்க கேஸ் ஸ்ட்ராங் ஆகும், எங்க போனா நமக்கு வந்து பாசிட்டிவ் இடம் கிடைக்கும், அதுல மூவ் பண்ணுவோம். இப்போ சரி, இங்க பள்ளியாசல் போனாலும் உனக்கு சரியத் படி தீர்ப்பு நீங்க எங்கேயும் கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோ. அங்கேயும் வந்து அநீதியான தீர்ப்பு, இங்கேயும் அநீதியான தீர்ப்பு, அது வேற விஷயம். ஆனாலும் நம்ம மனசு வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து என்ன பண்றோம்? இன்னைக்கு பொதுவா மற்ற விஷயங்கள்ல நம்முடைய அந்த மாமலாத், அதாவது பிறப்பு இறப்பு சடங்குகள், கல்யாணம், வியாபாரம், விவசாயம், இது எதுவுமே நம்ம என்ன பண்றது இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கறதே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். அப்படி இல்லைன்னா ஊர்ல என்ன வழக்கம் இருக்கோ அது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு வழக்கம் இருக்கும். இந்த ஃபேமிலி இது ரூல்ஸ் அமார கராம பூரா எங்க ஃபேமிலியிலலாம் இப்படி தாங்க, எங்க ஃபேமிலிலாம் அப்படி தாங்க, எங்க குடும்ப வழக்கம் இதுதாங்க. உங்க குடும்ப வழக்கம் இருக்குன்னா அப்புறம் அல்லாஹ் எதுக்கு, ரசூல் எதுக்கு? உங்க குடும்பம், அப்போ உங்க குடும்பத்தை விட அல்லாஹ் அக்பர்னு தொழுகையில் அப்போ போய் தானே சொல்றேன். அல்லாஹ் சின்னவன். அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெரியவன்னு அர்த்தம். பெரியவன்னா என்ன அர்த்தம்? இப்போ அம்மா சொல்றாங்க இல்லையா, நான் வீட்டில் எதுக்கு பெரியவன்னு இருக்கா, என் பேச்சு நீங்க கேட்கறது இல்லை. அப்போ அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு தெரியுது இல்ல? பெரியவங்கன்னா என்ன? அவங்க யார் பேச்சு கேட்கறாங்களோ அவங்க தான் பெரியவன். அப்போ அல்லாஹ் பேச்சு கேட்கலன்னா அல்லாஹ் அக்பர்னு போய் சொல்றீங்க. அப்போ தொழுகை நீங்க தொழுதா அல்லாஹ் கோவம் தான் வரும். போலீஸ் விட்டு ஏன் லத்திலே அங்கேயே சொல்லிடுறாடி, சஜிதாவுடைய நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான நிலையில இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியுது டாவ் சஜிதான், நம்ம செய்யற சஜிதா டாவு, நம்ம செய்யற இந்த அத்தையாத்து இதெல்லாமே டாவ். அல்லாஹ் அக்பர் போய் சொல்றாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போய் சொல்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஆனால் அல்லாஹ் நீ பெரியவனா மதிக்கவே இல்லை. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஆயினும் தாகூத்தை நிராகரிக்குமாறு தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தால், கலிமாவுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், எவனும் கடவுள் கிடையாது அல்லாஹ்வை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஷைத்தான் அவர்களை முற்றிலும் வழிகெடுத்து வெகு தூரம் கொண்டு செல்ல விரும்புகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்கள் கூறப்பட்டால் இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடம் வராமல் விலகி செல்வதையே நீர் பார்க்கின்றீர். இந்த பஹராலையும் ஆலை இம்ரான்லையும் வந்து மூமின்கள் மூமின்கள் தான் எல்லாம் பேசினான். இது வரைக்கும் நயவஞ்சகர்களை பத்தி டைரக்டா ஓப்பனா எல்லாம் கண்டிச்சு பேசல. ஆனா உஹது போர்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த 300 பேர் வெளியே போனாங்க இல்லையா, மாட்டிட்டானுங்க ஓப்பனா இவங்க தான் நயவஞ்சகர்கள். இதுக்கப்புறம் அல்ல என்ன பண்ற வச்சு கிழிக்கிறான். நயவஞ்சர்கள் என்ன பண்றாங்க, வாங்க அல்லாவின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாங்கல் என்று கூறப்பட்டால் இந்த நயவஞ்சர்கள் உம்மிடம் வராமல் விலகி செல்வதையே நிற்பார்கள். இப்போ இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலவரம் என்ன, இதுதான். இன்னைக்கு வந்து பள்ளிவாசலில் போனீங்கனாலும் சில விஷயங்கள் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. நாங்கள் அந்த வந்து ஒரு சபை பராத்து அல்லது ஏதோ ஒன்று ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னத்துக்குங்க பண்றீங்க, குரான்ல ஹதீஸ்ல ஏதாவது இருக்கா, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. புரியுதா? இந்த ஹதீஸ் இந்த ஆயத்து இதெல்லாம் பேசக்கூடாது. எங்கள் ஊரில் இதான் வழக்கம். புரியுதா? எங்கள் ஊர் பள்ளிவாசலில் இப்படி தான் நடக்கும். அதெல்லாம் போனீங்கன்னா நாகூர்லாம் போனோம்னா இந்த தர்காவில் நடக்கிற அந்த கூத்து கேலி இதெல்லாம் பார்த்தா இஸ்லாம் இங்கே காமிச்சு கொடுத்த வழிபடி அவங்க நடக்கிறாங்க. பின்னர் அவர்களின் கைகள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிலைமை என்னவாகும்? பிறகு அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நன்மை செய்வதையும் இரு பிரிவினரிடையே உடன்பாடு ஏற்படுத்துவதையும் தவிர நாங்கள் வேற எதையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு உம்மிடம் வருவார்கள். மாட்டிக்கிறான் கையும் களவுமா. என்னடா நீ யூதர்களுடைய கோர்ட்டில் போய் நின்று பஞ்சாயத்துக்கு போயிருந்தா, ஏன்னா ரசூலாட்டலடா வரணும் அப்படின்னா அது வந்து அது எதுக்காக நாங்கள் அங்கே போனோம்னா நாங்களும் அவங்களும் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம் இத்தனை நாள். இப்போ ஒரு கேஸ் இங்கே வந்துச்சுன்னா ஒரு கேஸ் அங்கே கொண்டு போகணும்ல, பேலன்ஸ் பண்ணுறோம். எப்படி என்ன பண்ணுறோம்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் என்ன பண்ணுறோம்? என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அல்லா ரசூலுடைய கொஞ்சம் ரூல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ இது அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து நன்மை, அதாவது இரு பிரிவினரிடையே யாருக்கு, ரசூலுல்லாவுக்கும் யூதர்களுக்கும் பஞ்சாயத்து தான், அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறாங்களாம். இதை தவிர நாங்கள் வேறு எதையும் நாடுகளில் கண்டிப்பாக சத்தியமாக நாங்கள் மூமீன்கள் தான், நாங்கள் ஈமான் இல்லைன்னா நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நயவஞ்சகர்கள் சத்தியம் பண்ணுறாங்க. இத்தகையவர்கள் இதயங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறியும். உங்கள் மனசில் என்ன இருக்கு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு எனக்கு தெரியும். எனவே நீர் அவர்களின் நடத்தையை புறக்கணித்து விடுவீராக. இந்த மாதிரி நடக்கிறாங்களா, கண்டுக்காது. நீ சொல்றதை எடுத்து செயல். இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து தாவா வைக்கிறோம், மறுக்கிறோம், மறுக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? நாம என்ன பண்ணுறோம், எந்த வழியில் நடக்கணும், நம்ம வாழ்க்கையுடைய விவகாரங்கள் எந்த முறையில் நடக்கணும், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டபடி உட்பட்டபடி தான் நாம் என்ன பண்ணணும், நடக்கணும். இதில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பழிப்பாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய விஷயத்தில் பழிப்பவர்களை பார்த்து அஞ்ச மாட்டார். இவங்க மூமின்கள் யாரு, எல்லாம் கேரே பண்ண மாட்டான். இனி பாரு 2 நாள் முன்னாடியே நோன்பு வைப்பான், அப்படியா சொல்லிட்டு போ. அப்பா என்னப்பா உனக்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் திற தெரிஞ்சிருச்சு, எங்கேயோ தெரிஞ்சது என்னமோ பண்ணுது, நீ வச்சுட்டு போ, உனக்கு எப்போ தெரிஞ்சது, உன் வீட்டு வந்து காலிங் பெல் பிறை அடிச்சு என் பிறை வந்திருக்கேன் அப்படின்னு நீ நிற்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ண, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இப்போ அது மாதிரி எந்த விஷயம் இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான், எனவே அவர்களின் நடத்தையை புறக்கணித்து விடுகிறார். இந்த மாதிரி டபுள் கேம் போடுறவங்களை என்ன பண்ணணும், இக்னோரன்ஸ் பண்ணிடணும். இவங்கள்ட்ட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களெல்லாம் வழி கொண்டு வர முடியாது. அதனால் அங்கே போட்டு நம்ம எனர்ஜி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சும்மா போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அப்படியே நைட் அந்த த்ரெட்டு போகும், நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் சண்டை தான். ஒரு காலத்தில் நம்மளும் போட்டது தான், புரியுதா? போட்டுகிட்டே இருப்போம், இங்கே அவன் ஒரு ஆதாரம் இவன் ஒரு ஆதாரம், தேவையே இல்லை, விட்டுறணும். அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறாங்க, நல்ல முறையில் புரிய வைங்க. மேலும் அவர்களின் உள்ளங்களில் பதியக்கூடிய நல்லுரையை நீர் அவர்களுக்கு கூறுகிறாங்க. சொல்கிற மெத்தடும் எப்படி இருக்கணும், உள்ளத்தில் பதிகிற வரைக்கும் இருக்கணும். இப்போ இன்றைக்கி பயான்கள்லாம் பண்ணுறாங்க, ஃபீட்பேக் வாங்குறதே கிடையாது. நாங்கள் பேசணுமே, ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சதா, இதனால் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சா, ஜும்மாவில் எங்கேயாவது கேட்குறாங்களா, ஒன்றும் இல்லை. ஏன்னா கமெண்ட் ஆப்ஷனே கிடையாது. இப்போ யூடியூப்ல போகிறதுனால கமெண்ட் ஆப்ஷன் வந்துடுது, கீழே வந்து என்ன ஃபீட்பேக்குங்கிறது வந்துடுது. யூஸ் ஆச்சு, யூஸ் திட்டுறவன் சப்போர்ட் பண்ணுறான் எல்லாமே தெரிஞ்சிது. அப்போ எல்லாம் இதுவும் நம்ம வந்து ஒருத்தர் உபதேசம் பண்ணுறோன்னா அது எப்படி நாம் கண்டுபிடிச்சிடுறது, அவன் மனசில் பதிஞ்சிச்சா இல்லையா? கார்பன் அது பிரிண்ட் அப்படியே டக் 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 டக்னு பஞ்ச். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிட்டு இருக்கா இல்லையான்னு நான் எப்படி அப்சர்வ் பண்ணுவேன்? நீங்கள் மூஞ்செல்லாம் என் பக்கம் பார்த்து இருந்ததுன்னா ஓ அப்சர்வ் பண்ணுறீங்களாட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர் அடிக்க வைக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? சொல்றது காதுலேயே வாங்கலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், கிளாஸ் நிறுத்திடணும். புரியுதா? அந்த நேரத்தில் கிளாஸ் நிறுத்திடணும். அதான் பண்ணுவோம், பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். ஏன் சில சமயம் நிறுத்துறது இல்லை, அன்றைக்கெல்லாம் வந்து சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் ஃபுல்லாக பேசி தான் நீங்கள் கேளுங்க கேட்க போங்க. எதுக்குன்னா ரெக்கார்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் வந்து கண்டுக்கு கேர் பண்ணுறதில்ல, ரெக்கார்டிங் பண்ணி நம்ம கேட்குறோம். அதனால் எப்போவுமே நம்ம பேசணும்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம தாவா செஞ்சோம்னா அவன் கேட்குற நிலைமையில் இருக்கானான்னு பார்க்குறோம்.
அவனே வந்து இப்போ சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு வந்திருப்பான். அவன்கிட்ட பிடிச்சி அல்லாவுடைய உபதேசம் என்ன தெரியுமா ரசூல்? முதல்ல அவன் யாருக்கு ஃபோன் போட்டாலும் நம்ம என்ன கேட்கணும்? டைம் இருக்கா? ஃபோன் பண்ணி பேச என்ன கேட்கணும்? முதல்ல பேசலாமா, இப்போ டைம் இருக்கா, உங்கள்கிட்ட கன்வீனியன்ட் இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்கணும். ஏன் அப்போ முதல்ல என்ன கேட்கணும்? டைம் இருக்கான்னு கேட்கணும். நீ ஃப்ரீயாக இருக்கியா, பேசுகிற நிலைமையில் இருக்கிறியான்னு கேட்கணும். அப்போ அவனோட சேர்ந்து கலந்து தான் அது வந்து தாவா பேசணும். தாவாங்கிறது இன்ஷால்லா அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது யூசுப் நபியோட அந்த சூறா வரும்போது அந்த இடத்துல நம்ம அந்த கிளியராக சொல்லுவோம். மேலும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக, அல்லாவின் கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. இப்போ இந்த இடத்துல முஸ்லீம்களை போட்டு இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த குரானில் வசனங்கள்லாம் இறங்கி இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வாங்குறதுக்காகலாம் இறக்கல. நீங்கள் தொழுகையில் ஓதுறதுக்கெல்லாம் நான் இறக்கல. நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் இறக்கல. அல்லாஹ் சொல்கிறான், நான் எதுக்கு இந்த வசனங்களை இறக்கி இருக்கிறேன்னா, அல்லாவின் கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ் மேலே இருக்கணும், மனிதர்கள்லாம் அவனை அடங்கி இருக்கணும். இதுக்காகத்தான் ரசூலை என்பதற்காகவே தவிர முகமது மட்டும் இல்லை, எந்த தூதரையும் அனுப்பவில்லை. முடிஞ்சு போச்சா? அல்லாவுடைய ஆட்சி அது எப்படி, அதுக்கு எப்படி? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஊருக்குள்ளே சாராயம் இருக்கக்கூடாதுங்கிறான். நீங்கள் ரோட்டுக்கு ஒரு சாராயம் கடை நடத்திட்டு இருப்பீங்க, நீங்கள் முஸ்லீம்னு சொல்லிக்குவீங்க, உங்களுக்கு மூஞ்சி கூட கோபம் வராது. அதுதான் ஒரு ஹதீஸ் வரும், பைஹக்கியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜிப்ரீல் இஸ்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு ஊரை போய் அழிங்க அப்படின்னு. இப்போ அந்த ஊரை அழிச்சிட்டு வந்துருங்க. அப்போ அவர் சொல்லுவார், அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலிம் ஒருத்தர், ஒரு இபாதத் குசாரி ஒருத்தர் இருக்கிறாருங்க, கண்ணிமைக்கும் நேரம் கூட அவன் பேரை சொல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்படி ஒரு வழிபாடு, அப்படி ஒரு வழிபாடு. அப்போ அவர் அந்த நல்லடியார் இருக்காரு, அவர் என்ன பண்ணட்டும்? அப்போ அல்லாஹ் சொல்லுவான், முதல்ல அவனை அழி, அவன் மேலே தூக்கி அந்த ஊரை போடும். ஏன்னா ஊரில் அவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருந்துச்சு. அவன் முகம் கொஞ்சம் கூட என்னுடைய கைரத்தில் சுருங்க கூட இல்லை, அவன் நெற்றி சுருங்கலை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்களே இந்த மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பு கூட இல்லை. சந்தோஷமா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் அப்படி ஃபுல் டியூட்டி உட்காந்து பண்ணுவோம். இந்த என்ன பண்ணுறோம், குரான் இருக்கா இறங்கிச்சு. இங்கே போய் தாவூத்துடைய கட்சிகளுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு தான் குரான் இறங்கிச்சா? நமக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லையா? இதனால தான் நல்லா அசிங்கப்படுத்துகிறோம். பிகேன்னு ஒருத்தன், இந்த இவர் பிரசாந்த் கிஷோர், எலக்ட்ரிக்கல் யார் பொலிட்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் மிகப்பெரிய ஆள், மோடியெல்லாம் ஜெயிக்க வச்சது அவர் தான். இப்போ ஸ்டாலினை ஜெயிக்க வச்சதும் அவர் தான். பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. அவர் சொல்கிறார், முஸ்லீம்கள் இந்த நாட்டில் மரியாதையோடு வாழணும்னா இஸ்லாமிய அரசியலை கையில் எடுக்கணும். இதை விட யாராவது காரி துப்பணுமா? ஆப்தி அதாலத்தில் இன்னும் யூடியூப்பில் வீடியோ இருக்குது, இந்த கிளிப்பை போய் பாருங்க. என்ன கூட அந்த கிளிப் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? முஸ்லீம்கள் உலகத்தில் அவங்க குரானில் இருக்கிற அரசியல் அவங்க கையில் எடுக்கணும். அது ஒரே வழி தான் இங்கே பிஜேபி கிட்ட அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. இவங்க என்ன நினைக்கிறாங்க? காங்கிரஸ் காப்பாற்றிடுவோம், அரவிந்த் கெஜ்ரிவால் காப்பாற்றிடுவார், மம்தா பானர்ஜி காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்லைங்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியலை கரைச்சி குடிச்சவங்க. யாரு? அவங்களுக்கெல்லாம் வந்து 700 கோடி 800 கோடி சம்பளம். என்ன நம்மள மாதிரி 40-50 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆள் கிடையாது. ஒரு டீலிங் வந்து பேசுறதுன்னா 500 கோடி 1000 கோடி. புரியுதா? அவருக்கு தெரியும் எது இஸ்லாத்திய கொள்கை எவ்வளவு வெயிட்டானதுன்னு அவருக்கு தெரியும். முஸ்லீம்களுக்கு எதுல முஸ்லீம் என்ன நினைக்கிறான்? இந்த நேரத்தில் பார்த்து நீ பாட்டுக்கு இஸ்லாமிய அரசியல் பேசிட்டு, ஏற்கனவே இங்கே என்ஆர்சி பிரச்சனை நாங்கள் பண்ண போயிட்டு இருக்கோம், இப்போ நல்லா எங்களை மாட்டி விடுவான் நாட்டு இருக்குது. அப்படி ஆல்ரெடி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, வாவா இங்கேயும் மாட்டிக்கிட்டீங்க அங்கேயும் மாட்டிட்டீங்க. நீங்கள் டபுள் லாக்கு, உங்களுக்கு இங்கேயும் பொழப்பு கிடையாது. என்ன இங்கே எல்லாம் வந்து இங்கே நம்மளை காப்பாற்றுவோம், நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம். அப்படியே அழிஞ்சாலும் எல்லா அழியும், அது நல்லது. புரியுதா? அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறேன், இந்த வசனம்லாம் அதான் சொல்கிறேன். அந்த போக போக அல்லாவுடைய அந்த 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 சூறாவுடைய அந்த கடுமை மாறி போகுது. தெரியுதா? முதல்ல ஃபேமிலியை பற்றி அல்லாஹ் சொன்னான். முதல்ல ஃபேமிலி ஒழுங்காக இருந்தால் தான், முதல்ல ஃபேமிலி கட்டுப்படுங்க அல்லாவுக்கு, அப்புறம் நாட்டை திருத்துறது அப்புறம். அப்போ இப்போ எங்கன்னு நாட்டுக்கு வந்துட்டான். அமானத்தை யார்கிட்ட கொடுக்கணும், புரியுதா? தீர்ப்பு யார்கிட்ட போய் கேட்கணும், இதெல்லாம் வந்து இப்போ பெரிய விஷயம் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன விஷயம் ஃபேமிலி. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ஃபேமிலியை எடுத்து இப்போ அல்லாவுடைய கட்டளைப்படி மருமகளுக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்குன்னு மாமியார்கிட்ட சொன்னோன்னு, அப்படியா என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாவா, நீங்கள் அல்லா நாளையிலேருந்து என் மருமகளை அல்லாவுடைய வேதத்தின்படி நான் நடத்த போகிறேன். நாங்க அல்லாவா சொல்ல போயிட்டு நான் வச்ச சட்டத்தை என் மருமக ஃபாலோ பண்ணும். நீங்கள் அம்மாவும் என்ன, பொண்ணுக்கு ஒரு ரூல்ஸு, மாமியாருக்கு ஒரு ரூல்ஸ். பொண்ணு தூங்க என்னம்மா எவ்வளோ அசந்து தூங்குது பாரு, இது என்ன திமிரில் தூங்குது பாரு, இது அசந்து தூங்கும். என்ன இது நோன்பு வச்சுட்டு, என்ன நோன்பு வச்சுட்டு இது நோன்பு வச்சுட்டு முடியல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால தூங்கும். இது அந்த வெட்டுட்டு அந்த அமுத்திட்டு வெளியவும் போகிறதில்ல, ஏசியில் உட்காந்துட்டு நோன்பும் வச்சுக்கிட்டு இது வந்து தூங்கிட்டு இருக்குது பாரு, ஒரு வீட்டு வேலை செய்யறதில்ல. இதெல்லாம் நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி என்ன இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதனால முதல்ல ஃபேமிலி ஒழுங்கா எல்லாம் சொல்கிறான். முதல்ல ஃபேமிலி முதல்ல அல்லாஹ் கீழே வாங்க. புரியுதா? ஏதோ ஒரு பிரச்சனையா, அல்லாவுடைய ரூல்ஸ் இதுன்னு சொல்லியாச்சா, முதல்ல சஜ்தா பண்ணுங்க அல்லாவுக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து நம்மளை கண்ணியத்தை கொடுப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஊருக்கு மாற்றமாக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்கள் இருக்கக்கூடாது. எது மரியாதை, நிறைய பத்திரிகை அடிக்கணும், நிறைய பேரை கூப்பிடணும், நிறைய பேரை இது பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் செலவு அதிகப்படுத்தணும். அந்த செலவு 10 வருஷத்துக்கு கடன் கட்டணும். அவர் அந்த அளவுக்கு அப்போதான் வந்து ஊருக்குள்ளே வந்து மதிப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அது, புரியுதா? செலவு பண்ண வேணாம்னு சொல்லலை, காசு இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற உபரியான காசு 5000 பேருக்கு கூட நீங்கள் விருந்து கொடுக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா நீ இருக்கணும்.
உனக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா ஒரு மேட்டரே கிடையாதுன்னா நீ கூப்பிடலாம். புரியுதா? உன் வருமானம் வந்து மாசம் வந்து 20 கோடி 30 கோடி வருது அப்படின்னா நீ செலவு பண்ணலாம். எல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத் சொல்ற மாதிரி வந்து எல்லாரும் ஒரே மெத்தட்ல கல்யாணம் பண்ணணும்லாம் கிடையாது. கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு ஏழை வந்து ஏங்குவான்ல, தௌஹீத் அதாவது தௌஹீத்காரங்க சொல்றது விளக்கம் என்னன்னா, ஒரு ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணணும், பணக்கார வீட்லயும் கல்யாணம் பண்ணணும். பணக்கார கல்யாணத்தை பார்த்து வேலை வந்து ஏங்குவான். அப்ப அதனால என்ன பண்ணும், பணக்காரன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது, சிம்பிளா இருக்கணும். பணம் வேலை அதுக்கு மட்டும் தான் ஏங்குவானா? இவன் ஸ்கூலுக்கு இவன் நடந்து போவான், இவன் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வருவான், அதுக்கு ஏங்க மாட்டானா? இவன் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், இவன் வீட்டில் ஃபேன் கூட இருக்காது, அதுக்கு ஏற மாட்டான், அதுக்கு ஏங்க மாட்டானா? இந்த ஏற்றத்தாழ்வு இயற்கையானது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, சிலரை சிறப்பித்திருக்கிறோம், இதுல பொறாம கொள்ளக்கூடாது. இதுதான் எக்ஸாம். அதான் இதுல இது எக்ஸாம். கார் வச்சிரு, உனக்கு கொடுத்துருக்கானா வை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஐபோன் இருக்கு, எனக்கு தேவையில்லை. அது எனக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு ஐபோன் இருக்கணும்னு தேவையே கிடையாது. நான் வந்து அந்த ரேமண்ட்ஸ் ட்ரெஸ் போடணும்னு அவசியமே கிடையாது. நான் ரோலக்ஸ் வாட்ச் கட்டணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இந்த வாட்ச் எவ்வளோ தெரியுமா, எல்லாம் டைம் தானே காட்டும், போதும் எங்களுக்கு இது வந்து போதும், 300 ரூபா வாட்ச் போதும், அவ்வளோதான், வேற எதுவும் காட்டாது இல்லை, அவ்வளோதான். அப்போ இந்த அளவுக்கு நம்ம என்னவா இருக்கணும், முதல்ல அல்லாவுக்கு நாம சப்மிட் ஆகிடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன்ல இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் நான் எதுக்கு போட்டிருக்கிறேன்னா ஃபாலோ பண்றதுக்கு தான், வேற விளையாட்டுக்கு போடலப்பா. காமெடி பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் சொல்றான், திருடினவங்களுக்கு கையை வெட்டுங்கிறான். இப்போ திருடினவங்களுக்கு கை வெட்டுன்ட்டான்ல, இப்போ ஊருக்குள்ள திருடுறான். இப்போ என்ன பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து கை வெட்டிடலாமா? வெட்டினா என்ன பண்ணுவான் போலீஸ்? என்ன பண்ணுவான் போலீஸ்? என்ன பிடிச்சிட்டு என்ன போடுவான், குர்ஆனுடைய உத்தரவை இவர் பின்பற்றியதால் இவர் வந்து கொலை முயற்சி அப்படின்னு போட்டு 10 வருஷம் ஜெயிலில் போடுவான். அப்போ கை இப்போ வெட்ட முடியாது. அப்போ எப்போ வெட்ட முடியும்? அதிகாரம் நமக்கு வரணும், வந்தால் தான் வெட்ட முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கட்டளை ஃபாலோ பண்ணணும்னா அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். புரியுதா? இப்போ ஒழு செய்யறதுக்கு ஃபர்லு. இப்போ ஒழு செய்யறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்போ மோட்டர் சுவிட்ச் போடுறது இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுவும் ஃபர்லு. மோட்டர் சுவிட்ச் போடாதான் தண்ணி வரும், டேப் திறந்தாதான் தண்ணி வரும். இப்போ இவன் என்ன பண்றான், தொழுவாம உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா அப்படின்னா தண்ணி இல்லைங்க, ஒழு இல்லாமல் எப்படிங்க தொழுவுறது அப்படிங்கிற. ஆனா டேப்பை திறடா, டேப்பு திறங்கன்னு குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. இவன் சொல்றது என்ன, பைப்பு போடுங்கன்னு குர்ஆன் சொல்லல, போர் போடுங்க மோட்டர் போடுங்கன்னு சொல்லல. தண்ணி வந்தா ஒழு செஞ்சுட்டு தொழலாம்.